இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கிறது தூய்மை பணியாளர் போராட்டம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தன்னுடைய வாயாலே கெட்டுக்கிறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் சிக்கலில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் நிற்கிறார். அதாவது நம்ம எல்லாருமே திருமாவளவன் இந்த பக்கம் நிற்பார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் திருமாவளவன் நம்ம நினைக்காத ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். அது என்னப்பா விஸ்வரூபம் எடுக்கிறது தூய்மை பணியாளர் போராட்டம்னா அதான் ஒரு போராட்டம் நினச்சி கலைச்சி விட்டாங்க நீதிமன்றம் மூலமாக. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மதுரையில் நேற்று போராட்டம் பண்ணாங்க, நைட்டு அரெஸ்ட் பண்ணாங்க, காலைல மறுபடியும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கடலூர்ல பாத்தீங்கன்னா 3 நாள் முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. காரணம் என்ன தெரியுமா? தனியார்ட்ட ஆல்ரெடி கொடுத்தாச்சு, கொடுத்த தனியார் ஒழுங்கா சம்பளம் தரலன்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் தான் சாதாரண போராட்டம் கிடையாது, சாலை மறியல் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தை இப்போதைக்கு ஹோல்டு பண்ணியிருக்காங்க. எப்போ வேணா மறுபடியும் போராடுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை கலைக்க இந்த அரசு எந்தெந்த மாதிரி நாடகங்கள்லாம் நடத்துனுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா திருமாவளவனை வச்சு இந்த நாடகத்தை நடத்துறாங்க. அதுதான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அதனால அன்னைக்கு நம்ம விமர்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் திருமாவளவன் உறுதியாக இருக்கார். அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அப்படி என்னப்பா திருமாவளவன் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தூய்மை பணியாளரோட போராட்டத்தோட மைய நோக்கமே அரசு பணியாக மாற்றணும் தான். அதுக்கு தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா அரசு பணியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போ ரெண்டாவது அதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, அரசு பணியாக மாற்றப்பட்டால் இவங்க தலைமுறையாக இந்த பணியில் இருப்பாங்க. ஏன்னா அரசோட சலுகை. ஸோ இவங்க வேறு எந்த பணிக்குமே போக மாட்டாங்க. இவங்க தலைமுறையாக இந்த பணியில் இருக்கிறதுக்கு சொல்லப்படுற ஒரு சூழ்ச்சி தான் அரசு பணியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பயன்படுத்துறாரு. இவங்களுடைய போராட்டத்தோட மைய நோக்கத்தையே திமுக யாரை வச்சு அடிக்க முயற்சி பண்ணுதுன்னா திருமாவளவனை வச்சு அடிக்க முயற்சி பண்ணுது. திருமாவளவன் ஒரு விஷயத்தை அடிக்கடி புரிஞ்சிக்கவே மாட்டார். அவர் திமுக கூட்டணியில தான் இருக்காரு, திமுக இல்ல. திமுக இருக்கிறவங்களே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல மாட்டாங்க. என்ன இருந்தாலும் இவங்களுக்கு நம்ம ஏதோ செய்ய வேண்டியதை செய்யணும்னு சொல்லி நிறைய திமுக காரங்க பேசக்கூடிய தகவலை என்னால் பார்க்க முடிஞ்சு. திமுக காரங்க பேசுறதை தாண்டி திருமாவளவன் ஒரு பக்கம் முன்னாடி போய் நிற்கிறார். இப்போ மூணாவதா அவர் சொல்றது ஒரு வகையில் கரெக்டாக தானப்பா இருக்கு. இந்த அரசு பணியாக மாற்றினா மறுபடியும் இந்த தலித் மக்களாக இருக்கட்டும், அருந்ததியர் மக்களாக இருக்கட்டும் மறுபடியும் இதிலே வந்துக்கிட்டே இருப்பாங்களே. ஒரு ஜாதி காரணமாக தானே இதில் இருக்காங்க. ஜாதி இல்லைன்னு சொன்னாலும் 90% மக்கள் அவங்க தானே இங்கே இருக்காங்க. 10% வேணால் வேறு ஜாதிக்காரங்க இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருத்தியில் சொன்னீங்கன்னா நான் இதை ஏன் மறுக்கிறேன்னா, இவங்க ஜாதி காரணமாக அந்த பணியில் இல்லை, ஏழ்மை காரணமாக அந்த பணியில் இருக்காங்க. இவங்க ஏழ்மை போக்கப்படணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய போராட்டத்தோட மைய நோக்கமாக இருக்குது. ஏழ்மை போக்கப்பட்டால் தன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரையும் அவங்க படிக்க வச்சுருவாங்க. படிக்க வச்சு அவங்கெல்லாம் எங்கே போடுமோ அவங்க போயிடுவாங்க. ஏழ்மையை ஒழிக்காமல் ஜாதி தான் இங்கே காரணம், ஜாதி காரணமாக இங்கே இருப்பாங்க. தலைமுறையாக நாங்கள் தூய்மை பணி தான் பண்ணுவோம்னு சொல்லி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பிறந்த குழந்தை யாருமே அப்படி பேச கிடையாது. அந்த குடும்ப சூழல், குடும்ப வறுமை காரணமாக தான் மறுபடியும் இந்த பணியில் இருக்காங்க அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு ஏன் புரியல அப்படிங்கிறது தான் என்னுடைய மூணாவது வாதமாக இருக்குது. என்னப்பா நீ இது என்னால் ஏற்றுக்க முடியல, இன்னும் கொஞ்சம் உடச்சி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பத்தில் இப்போ இவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இவங்க இருந்தாங்கன்னா, மாநகராட்சி பணியில் இவங்க இருந்தாங்கன்னா 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாங்க. இப்போ இவங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய். இங்கேயே பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஎஃப் இஎஸ்ஐன்னு சொல்லி இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ தான் இந்த தனியார்ட்ட போகும்போது பிஎஃப் இஎஸ்ஐலாம் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 20 வருஷமாக வேலை பார்த்துருக்காங்க. அரசு பணியில் வேலை பார்த்த அத்தனை பேருக்குமே பிஎஃப் இஎஸ்ஐ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. செட்டில்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இருக்குதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான அரசு பணியாக இருக்கிறது இந்த தூய்மை பணி தான். இந்த பணிக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப் இஎஸ்ஐலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நம்மளால அதை ஏற்றுக்கவே முடியல. அரசு பணியாகவும் மாற்ற மாட்டாங்க, இது வரைக்கும் வேலை பார்த்ததுக்கு ஒழுங்கான சலுகையும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட போராட்டம் விஸ்வரூபம் எடுக்குது அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காலைல சாப்பாடு போடுறேன், அரசு வீடு கட்டி கொடுத்தா இவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறேன், இவங்களுடைய குழந்தைகள் யாரும் சுயதொழில் தொடங்கினாங்கன்னா மூலதனத்தில் கொஞ்சம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லி 6 சலுகைகளை இவங்க போராட்டம் பண்ணி தான் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவ்வளோ நாட்களாக இவ்வளோ தூரம் நம்ம பகுதி அத்தனையுமே சுத்தமாக வச்சுக்கிட்ட இவங்களுக்கு இந்த 6 சலுகைகள் என்னைக்கோ கிடைச்சிருக்க வேண்டியது இவங்களுக்கு என்னைக்குமே கிடைக்காம இன்னைக்கு போராடனால கிடைக்குது. இது எதுவுமே திருமாவளவன் பேசாம ஜாதி காரணமா அந்த தொழிலில் இருக்காங்க. இப்போ இந்த தூய்மை பணியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா நீங்க ஜாதி காரணமா அந்த தொழிலில் இருக்கீங்களா, ஏழ்மை காரணமா அந்த தொழிலில் இருக்கீங்களான்னு கேட்டா ஏழ்மை காரணமா தான் அந்த தொழிலில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அரசு பணியா மாற்றி கூடுதலாக சம்பளம் கொடுத்தா நான் முன்னாடி சொன்னபடி அவங்க குழந்தைகள் அத்தனையுமே படிக்க வச்சு சமூக ரீதியாக அவங்க மேலே வந்துருவாங்க. மேலே வந்தால் தலையெழுத்தாய் அவங்களுக்கு குப்பாலன்னு இல்லை அவங்களுக்கு என்ன குப்பால்னா
தான் நாங்கள் நல்லா இருப்போம், குப்பை இல்லைனா எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும், நீங்கள் என்ன தான் எங்கள் பசங்க நாங்கள் பெருசாக படிக்க வச்சாலும் எங்கள் பசங்க குப்பைன்றதை நாங்கள் ரசிப்போம்னு சொல்லி குப்பை இல்லக்கூடிய விஷயத்தை ரசித்து கொண்டாய் அள்ளிக்கிட்டு இருக்காங்க, தலையெழுத்தேன்னு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதான் திருமாவளவனுக்கு ஏன் புரியல அப்படிங்கிறத நம்ம இங்கே கேட்க விரும்புகிறோம். அடுத்து மேஜரான ஒரு விஷயத்தை தொடுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் வேலை செய்கிறேன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாநகராட்சி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க போராட்டக்காரர்கள் அத்தனை பேரை சந்தித்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க சுய உதவி கூட மூலமாக தான் எங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க, இன்னைக்கு தனியார் மூலமாக வேலை செய்ய சொல்கிறோம், இங்கே நாங்கள் வந்து இவங்களை என்றைக்குமே மாநகராட்சி ஊழியராக கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு சொல்லுது. இங்கே தான் நமக்கு ரொம்ப வழியாக இருக்குது. ஒரு மாநகராட்சிட்டு அதிகபட்சமாக நான் என்ன எதிர்பார்ப்பேன், தூய்மை பணி தான் எதிர்பார்ப்பேன். அந்த தூய்மை பணியை ஒரு மாநகராட்சியால் செய்ய முடியல, அந்த தூய்மை பணியாளர்களை ஒரு மாநகராட்சியால் பார்க்க முடியலன்னா அந்த மாநகராட்சி என்னத்துக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மேஜரான விஷயமா இருக்குது. இது எதுவுமே புரியாமல் ஜாதி காரணமாக அந்த தொழிலில் இருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறை பர்மனெண்ட் பண்ணாங்கன்னா இந்த தொழிலை மட்டுமே பிடிச்சிப்பாங்க, வேற எந்த பழப்புக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிற்போக்குத்தனமான வாதம், ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்கள் சிந்திக்கக்கூடிய முறையில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேசுகிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பணியுமே தூய்மை பணியாளர் பணியுமே அரசு பணியாக மாற்றிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதி இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்தந்த ஜாதிக்காரன் இவ்வளோ வரட்டும், இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்படும், ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து குப்பை அள்ளுவாங்க அப்படிங்கிற அந்த பின்பம் உடைக்கப்படும். அதே நேரத்தில் ஜாதி கடந்து இந்த தொழிலில் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த மாநகராட்சியை தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்லி வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஊரிய அங்கீகாரமாக அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து அவங்களுக்கு தேவைப்படுற பாதுகாப்பு உபகரணங்கள் அத்தனையுமே கொடுத்து இந்த அரசு இன்னைக்கு அறிவிச்சிச்சுல 6 சலுகைகள், என்னைக்கும் அறிவிக்க வேண்டிய சலுகைகளை இன்னைக்கு அறிவிக்குது இல்லை, இந்த சலுகைகள் முறையாக அவங்கள போய் சேர்ற விஷயத்தை உறுதிப்படுத்திட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பணியிலேருந்து வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து இத்தனை விஷயத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த பணியில் ஜாதி கடந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் அந்த பணியில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு தூய்மை பணியாளருக்கும் அவருடைய பணி சார்ந்த விஷயத்திலையும் அரசு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மேஜரான நம்ம கோரிக்கையாக இருக்குது. ஒரு நபர்கள் பணியை நம்ம வந்து பணியை நிரந்தரம் பண்ணிட்டோம்னா அவங்க மட்டும்தான் அந்த ஜாதியில் இருப்பாங்க. அவங்க வந்து நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா தலையெழுத்தேன் தான் அந்த பணியில் இருக்காங்களே தவிர விருப்பம் அடிப்படையில் இந்த பணியில் இல்லை. நான் மறுபடியும் சொல்ல வர்றது என்னன்னா, தனியாட்டை மாற்றிட்டா நிறைய டெக்னாலஜி அவங்க கொண்டு வந்துடுவாங்க, அதன் மூலமாக குப்பாள்ற பணி ரொம்ப பெட்டராக இருக்கும், பயங்கரமாக பண்ணுவாங்க. ஒரு தனியார் பண்ண முடியுது, ஒரு கவர்மெண்டால ஏன் பண்ண முடியலங்கிறது கவர்மெண்ட் ஏன் யோசிக்க மாட்டேது. கவர்மெண்ட் தனியாக ஒரு ஃபண்டை ஒதுக்கி பார்த்தீங்கன்னா ஐஐடியில் பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணி செய்கிறதுக்கு என்ன மாதிரி இயந்திரங்களை கண்டுபிடிக்கலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் அங்கே கொண்டு வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய பணியை ரொம்ப சிறப்பாக செய்கிறதுக்கும் அவங்களுடைய பணியை ரொம்ப வேகமாக செய்கிறதுக்கும் பாதுகாப்பாக செய்கிறதுக்கு தேவைப்படுற உபகரணங்களை ஒரு அரசால் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு தனியாரால் கண்டுபிடிக்க முடியுங்கிறது எந்த மாதிரி மனநிலை அப்படிங்கிறத நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். தூய்மை பணியாளர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து ஒருத்தன் உள்ளே வந்து அதை ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து பண்ணுறான். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு மக்களோட வரிப்பணம் வேஸ்ட் ஆகாமல் நம்மளாலே இதை செய்ய முடியுங்கிற எண்ண ஓட்டம் அந்த கவர்மெண்ட்டுக்கே வரமாட்டேது. இந்த விஷயத்தை கவர்மெண்ட்டுக்கு பண்ணுற எண்ணம் வரமாட்டேங்குது, இந்த விஷயத்தை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் பாதுகாக்கிற எண்ணம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வரமாட்டேங்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டல் அப்படிங்கிற ஒரு சோப்பு இருக்குது. அந்த சோப்பு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனியோட சோப்பு தான். அந்த கம்பெனியை கவர்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக நடத்தி கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு அரசு ஒரு சோப்பு கம்பெனியை நடத்தி அந்த சோப்பு கம்பெனி மூலமாக ப்ராஃபிட்டை பண்ணி அந்த ப்ராஃபிட்டை அரசு கொடுத்தா அந்த அரசு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கர்நாடகாவில் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த நிதியாண்டு முடியும் போதுனா மைசூர் சாண்டலோட அந்த ஈவு தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய ஈவு தொகை கொடுப்பாங்க. ஸோ ஒரு அரசுகிட்ட ஒரு துறை இருந்தால் அது ப்ராஃபிட்டபுளாக நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி பிரைவேட்டை கொடுக்கறது தான் இந்த பிஜேபிக்காரங்க ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க. இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்காருன்னு சொல்லி அடிக்கடி மறந்துடுவார். திமுகலே இருக்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஸோ இந்த வீடியோட கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய வாதத்தை நான் முழுமையாக ஒரு தடவை அப்படியே தெளிவுபடுத்திடுறேன். ஒரு மாநகராட்சிட்டு நம்ம பிரதானமாக எதிர்பார்க்கறது தூய்மை பணி தான். அதான் அந்த மாநகராட்சி தட்டி கழிக்குது. ரெண்டாவது, அந்த பணியாட்களை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியராக மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அராஜக போக்கை கடைபிடிக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா மற்ற அரசு ஊழியரோட அவங்களுக்கு கூடுதலான பல சலுகைகளும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயந்திரங்களோட ஒத்துழைப்பு செஞ்சு அந்த தூய்மை பணியை செய்யக்கூடிய அந்த பக்குவமான அந்த பயிற்சி அவங்களுக்கு வழங்கப்படணும். அந்த பயிற்சி அந்த முயற்சி எதுவுமே இந்த கவர்மெண்ட் முன்னெடுக்க மாட்டேது. மற்றபடி அவங்க போராட்டம் பண்ணால் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அந்த சமுதாய தலைவர்களை வச்சு அவங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற வேலையும் இதுப்பா திரும்ப சொல்லிட்டாருப்பா நம்ம போராடுறது ஏதோ தப்பு போலப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் ரீதியான பின்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த மக்களை நம்ப வைக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா அந்த அரசு செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பணி நிரந்தரம் செய்யணுங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறது ரொம்ப தப்பான வார்த்தையாக இருக்கும் போல. அதை திருமாவளவனே சொல்கிறான்னு சொல்லி இந்த வார்த்தையை திருமாவளவனை வச்சு சொல்ல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தோட
மைய நோக்கத்தை இந்த அரசு உடைக்க முயற்சி பண்ணுது. இப்படிலாம் செஞ்சு இந்த போராட்டத்தில் வந்து இந்த முதலமைச்சர் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி முதலமைச்சருக்கு ஒரு பேரணி நடத்துறது, அவரோட உட்காந்து டீ காபி சாப்பிட்றது, இவங்க போராட்டம் ஒரு நாள் கலைக்கப்படுது. அதே நாள் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்தியை கிரியேட் பண்ணுவாங்கன்னா, தூய்மை பணியாளருக்கு 6 சலுகைகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. இவங்களுடைய போராட்டமே பணி நிரந்தரம், அந்த சலுகை கொடுக்கப்பட்டுச்சுன்னா அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், அதை தாண்டி நாங்கள் 6 விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த 6 விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு தான் செய்கிறீங்களா, இவங்க போராடுறதுனால தான் செய்கிறீங்க, இல்லைனா அந்த 6 விஷயங்களை நீங்கள் செஞ்சிருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்ம கேட்டோம்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக திருப்புவாங்க. ஸோ இந்த போராட்டத்தோட மைய நோக்கத்தை இப்படி மனசாட்சி இல்லாமல் உடைக்கிறீங்களையா அப்படிங்கிறத நமக்கு தோணுது. திருமானே மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வாபஸ் வாங்குங்க. உங்கள்கிட்ட இந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கல, ஏன் நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கிறது தான் நமக்கு புரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.